உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சத்யா சத்யா டேய் நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? கத்தி சும்மா தானே நிக்கிறவா. ஏய் என்னடி பண்றான்? ஏய் 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 போடா. ஏய் நான் என்னடா பண்ணேன்? ஏய் என்ன போடா? ஏய் போட்டு குறி. ஏய் ஏய் போட்டுடி. ஏய் குறி. ஏய் டேய் ஏய் என்னடா? ஏய் போட்டுடி. ஒட்டி பாவி. சாரி சாரி. ஏய் கோட்டு போச்சு. ஃபைட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போவோம். மாப்பிள்ள, அந்த நாடி ஜோசி என்ன சொன்னா? 6 அடி பறந்து அடிப்பா, 6 அடி கூந்தலோட இருப்பான்னு சொன்னான்ல. டேய் அது அப்படி சொல்லடா. 6 அடி பறந்து அடிப்பா. சான்ஸ் இல்லடா. அது செத்தே போயிடுவேன். அவளை போய் எவனா கல்யாணம் பண்ணிப்பானா? அப்படி ஒருத்தன் பண்ணானா அவன் கண்ணு தெரிய கபோதி. அறிவே இல்லாத அறிவு கெட்ட ஆஃப் பாயில் அவன். இதேமே இல்லாத இடியட். புத்தி இல்லாத புல்ஷிட். மரமட்ட ஸ்டூபிட் மென்டல். கேன பையன், கிறுக்கு பையன், லூசு பையன். இந்த உலகத்திலேயே கேவலமான ஈனமான இல்ச்சவாய முட்டா பையன் அவனாதான்டா இருப்பான். மாப்பிள்ள, அவசரப்பட்டு அப்படிலாம் வார்த்தையை விடாத. ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நீயா கூட இருக்கலாம்ல. நெல்லு நெல்டா அடிப்ப. ஏய் சத்யா சத்யா ப்ளீஸ் ரீ, பார்ட்டில நடந்த எதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்? ஏற்கனவே அம்மா என்ன வெளியில அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. இது சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், காலேஜுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. எப்படி எனக்கு அடிபட்டுச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? இதெல்லாம் மறக்க முடியாது. ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிரு. அம்மா கிட்ட எப்படிக்கா போய் சொல்றது? என்னால முடியாதுப்பா. ஏன்? இதுக்கு முன்னாடி நீ அம்மா கிட்ட போய் சொன்னதே இல்லையா? ஏன்டி இப்படி பண்ற? எனக்காகடி ப்ளீஸ். முடியாதுக்கா. அம்மா கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது. சத்யா ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஏண்டி இவ்வளவு நேரம்? இதுக்கு தான் உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொன்னது. ஏய் நெத்தில என்னடி காயம்? சொல்லிட்டா? ப்ளீஸ் டி. உன்னை தாண்டி கேக்குறேன். அது பார்ட்டிக்கு போனோம்ல, அங்க அக்காவை டிராப் பண்ணிட்டு பைக்ல ஸ்கேட்டிங் பண்ண ட்ரை பண்ணிருந்தனா, பைக் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுமா. அதான் லைட்டா சில்லற வரட்டேன். ஏண்டி உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இருக்காதா? பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டியா? பாரு எப்படி அடிபட்டு இருக்குன்னு. அத்த விடுமா, லைட்டா டிஞ்சர் போட்டா சரியாயிடும். ஏய் இவ கூட என்ன அனுப்பாதன்னு சொன்னா நீ கேக்குறியா? நல்ல வேலை, என்ன இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இவ ஸ்கெட் அடிக்க ட்ரை பண்ணிருக்கா. என்னையும் வச்சுக்கிட்டு இவ இப்படி ஸ்கெட் அடிக்கிறேன்னு ஏதாவது பண்ணிருந்தானா தேவையில்லாம எனக்கும் சேர்த்து அடிபட்டிருக்கும். அவ கூட போற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்குமா. ப்ளீஸ்மா, இனிமே இவ கூட என்ன அனுப்பாத. இது பாரு, வயசு பொண்ணு கண்ட நேரத்துல வெளியே பொண்ணுன்னு சொன்னா எப்படி தனியா அனுப்ப முடியும்?
முதல்ல இந்த மாதிரி கன்றாவே ட்ரெஸ் போடுறத நிறுத்து. அச்சோ ஏதோ வந்திருக்கா. 5 நிமிஷம் கூட நிம்மதியா விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, இனிமே கனவுல கூட இவ வரவே கூடாது. அச்சோ, நம்ம ஆளு. சாரிங்க மேடம். அப்பாடா, ஹாப்பி. அளவுக்கு ஓகே தான். சூப்பர். இன்னைக்கு மனுவை குடிச்சிட்டு என்னங்கிறத தெரிஞ்சுட்டு சுந்தரண்ணா, பேப்பரும் கைமா 3 பேரையும் கூட்டின எங்க போறீங்க? கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்கலான்னு போறோம் சத்யா. மனுவா? என்ன மனு? லாரி தண்ணி ஊருக்குள்ள வந்து 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சா? நான் சொல்றீங்க. எத்தனையோ முறை கவுன்சிலர் கிட்ட சொல்லிட்டோம், ஆனா யாரும் வந்து எட்டி பார்க்கல. அப்போ தண்ணிக்கு என்னென்ன பண்றீங்க? போர் தண்ணியை தாமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 வாரமா 3 தெருவுலையும் கரண்ட்டும் இல்ல. 1 வாரமா கரண்ட் இல்லையா? இபி ஆபீஸ்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதானே? டிரான்ஸ்ஃபார்மர்ல அது போச்சு இது போச்சுன்னு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. கவுன்சிலர்ல இருந்து கவர்மெண்ட் அதிகாரி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாச்சுமா. கரண்டும் வரல, தண்ணியும் வரல. அதுதான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன் சத்யா. ஏன் நம்ம ஏரியா எம்எல்ஏ என்ன செய்யறாரு? ஓட்டு கேட்கும்போது மட்டும் வீடு வீடா வந்து நான் உங்க வீட்டு புள்ளன்னு கால்ல விழுந்து ஓட்டு கேக்குறாருல. இப்ப ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு கேட்க மாட்டாராமா? அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏரியாவுக்கு எப்ப வந்தாரு? வர வச்சிருவோம். அந்த மனுவை கொடுங்க. எதுக்கு சத்யா? இனிமே நீங்க யாரையும் தேடி எங்கேயும் போ தேவையில்ல. எல்லாரையும் நான் இங்க தேடி வர வைக்கிறேன். நீங்க கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி சரிம்மா, வர்றேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.